அத்தியாயம் 4. யுகேந்திரனுக்கு உலகமே இருண்டார் போல தோன்றியது. சந்தேகமில்லாமல் அவர்கள் காட்டுவது நிதிலா வசிக்கும் வீடுதான். சப் கலெக்டரின் வாசஸ்தலம் அவன் அறியாததா என்ன? மனம் கிடந்து பதறினாலும் அடுத்து என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. அந்த பெண்ணின் போன் நம்பரை கூட வாங்கி வைக்கவில்லையே. அப்பொழுதுதான் சட்டென்று பொறி தட்டியது. தாத்தாவோடு பேசியதாக சொன்னாளே. நேரத்தையும் பொருட்படுத்தாது தாத்தாவை அழைத்தான். யுகேந்திரா, என்னப்பா இந்த நேரத்துல? தாத்தா, சப் கலெக்டர் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? என்ன ஆச்சுப்பா, ஏன் பதட்டமா பேசுற? நியூஸ்ல என்னென்னவோ போடுறாங்க, ஸ்கூட்டி ஒன்னு பத்தி எரியுது. அவன் குரல் பதறியது. சரி சரி, கொஞ்சம் அமைதியா நீ இரு, நான் நம்பரை அனுப்புறேன் உனக்கு. தாத்தா, நான் இப்போ அங்க போடுமா? பேரனின் கேள்வியில் தாத்தா சற்று யோசித்தார். யுகேந்திரா, என் நேரத்துக்கு அங்க போலீஸ் வந்திருக்கோம், மீடியாக்காரங்களும் வந்திருப்பாங்க. இப்போ நீ போனா வீண் பேச்சுக்களுக்கு இடம் வகுக்கும். பதவியில இருந்தாலும் அதுவும் ஒரு பொண்ணு இல்லையா? ஓ, நான் அப்படி யோசிக்கல தாத்தா. ஃபோன் பண்ணி பேசு, அது தப்பில்ல. அங்க இப்போ நிலவரம் என்னன்னு தெரிஞ்சா நமக்கும் நிம்மதியா இருக்கும் இல்லையா? சரி தாத்தா, நீங்க நம்பரை அனுப்புங்க. லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ரூமிற்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான் யுகேந்திரன். அவன் மனம் என்ன நினைக்கிறது என்று அவனுக்கே புரியவில்லை. கொஞ்சம் பொறுமையை சோதித்த பிறகே நம்பர் வந்து சேர்ந்தது. சட்டென்று அழைக்காமல் தன்னை அறிமுகப்படுத்தி முதலில் ஒரு மெசேஜ் அனுப்பினாள். மெசேஜ் பார்க்கப்பட்ட அடுத்த நொடி அவன் அழைக்க அவசியமின்றி கால் வந்தது. நிதிலா, சொல்லுங்க சார். இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன். என்னமா நடக்குதாங்க? பெருசா கவலைப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல சார். ஸ்கூட்டியை யாரோ வேணும்னு எரிச்சிருக்காங்க. போலீஸ் வந்திருக்காங்களா? ஆமா சார். கூர்கா உடனே கால் பண்ணிட்டாரு. சார், தப்பா நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் கழிச்சு கூப்பிடுறேன். அவன் பதிலை எதிர்பார்க்காமல் சட்டென்று அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அவள் பக்கத்தில் யாரோ பேசும் குரல்கள் கேட்டன. அவள் நிலைமை அவனுக்கு புரிந்தது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேசாமல் வைத்து விட்டாளே என்றுதான் தோன்றியது. விடியாத இரவாகி போனது அந்த இரவு அவனுக்கு. அடுத்த நாள் மாலை பணி நேரம் முடியும் வரை காத்திருந்த யுகேந்திரன் நிதிலாவின் அலுவலகத்திற்குள் நுழைந்தான். அவள் அனுமதி பெற்று உள்ளே நுழையும் வரை ஏனோ ஒரு படபடப்பு இருந்து கொண்டே இருந்தது. வாங்க கவிஞரே, எந்த பதட்டமும் இல்லாமல் வரவேற்றாள் பெண். என்ன ஆச்சு நிதிலா? அவனை அறியாமலேயே அந்த அக்கறை தெரிந்தது அவன் குரல். நேத்து நைட்டு விழா முடிஞ்சு உங்களோட பேசிட்டு வீட்டுக்கு போனேன்ல சார். தூங்கி கொஞ்ச நேரம்தான் ஆயிருக்கும். கூர்கா சத்தம் போடுற மாதிரி கேட்டுச்சு. எந்திரிச்சு பார்த்தா ஸ்கூட்டி எரியுது. யாருன்னு பார்த்தாராமா? யாரோ சவர் மேல ஏறி குதிச்சு ஓடுனதை பார்த்திருக்காராம். திட்டம் போட்டு வந்தவன் முகத்தை காட்டிக்கிட்டா சார் ஓடுவான். அதுவும் சரிதான், காருக்கு ஒன்னும் ஆகலையே. காரா? யாரோட கார் சார்? உங்க காரை தான் கேக்குறேன். என்கிட்ட கார் இருக்குன்னு நான் எப்ப சொன்னேன்? ஓ, நான் தான் ஏதோ ஞாபகத்துல தடுமாறினான் யுகேந்திரன். அவன் தடுமாற்றத்தை அவள் ரசித்தார் போல தோன்றியது. கண்களில் குறும்போடு. உங்கள மாதிரி நாங்கெல்லாம் சில்வர் ஸ்பூனோட பொறக்கல சார், அடிமட்டத்தில இருந்து வந்திருக்கோம் என்றாள். இப்பொழுது அவள் கண்களை ஆழமாக பார்த்தான் யுகேந்திரன். உங்களால முடியும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி, அதை விடுங்க. வீட்டுல வேற யாரெல்லாம் இப்போதைக்கு இருக்காங்க? சமையலுக்கு ஒரு அம்மா, கூர்கா, அவ்வளோதான். ஊர்ல இருந்து பேரண்ட்ஸ சீக்கிரம் வர சொல்லுங்க நிதிலா. இப்படி தனியா இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லமா? அவன் சொல்லி முடிக்கவும் அங்கே ஒரு கனமான அமைதி நிலவியது. எந்த ஊர்ல இருந்தும் யாரையும் வர சொல்ல முடியாதே சார். ஏன்னா அப்படி யாருமே இல்லையே. நிதிலா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஆர்ஃபனேஜ் தான். தட்டு தடுமாறி இவ்ளோ தூரம் வந்தாச்சு சார். இனி எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்னை இந்த நிலையில உட்கார வச்ச சமூகத்துக்கு 4 நல்லது பண்ணணும், அவ்வளோதான். இதுவரை பேப்பர் வெயிட்டை உருட்டிக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தவள் இப்போது யுகேந்திரனை நிமிர்ந்து பார்த்தாள். கார் வாங்க முடியாமல்லாம் இல்ல சார், தேவையில்ல. அந்த பணத்துல என்ன மாதிரி 4 அனாதைகளுக்கு உதவி பண்ணலாம், அதான் என்னோட தேவை. அவள் சொல்லி முடித்தபோது யுகேந்திரன் எதுவும் பேசவில்லை. அமைதியாகவே இருந்தான். ஆனால் முகம் மட்டும் கொஞ்சம் தீவிரமாக இருந்தது. நிதிலா, காலையில எப்படி ஆபீஸ்க்கு வந்தீங்க? எல்லாவற்றையும் துடைத்துவிட்டு நிகழ்காலத்திற்கு வந்திருந்தான் யுகேந்திரன். ஏன் சார், நமக்கு தான் ஆட்டோ இருக்கே. 3 சக்கர தேரு, ராணி மாதிரி வந்தாச்சு. பாத்தீங்களா, கவிஞரோட சேர்ந்து என் பேச்சிலும் லேசா கவிதை வாட வருது. மேடம்,
இதுக்கு பேர் கவிதையா? ஐயோ, இல்லையா? சாரி கவிஞரே. அவள் கேட்ட பாணியில் இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். நிதிலா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் உங்களோட தீவிர ரசிகை. ப்ளீஸ், நீங்க இப்போ ஃப்ரீயா இருந்தா எனக்காக அவங்கள ஒரு முறை சந்திக்க முடியுமா? அட, அது யாரு சார்? நம்ம ஃபேனு. ம்ஹும். நான் இப்போ யாருன்னு சொல்ல மாட்டேன். உங்களால இப்போ கூட வர முடியுமா? அத சொல்லுங்க முதல்ல. ம். கொஞ்சம் நேரம் உதட்டை பிதுக்கி யோசித்தாள் பெண். பின்பு, ஒரு நிமிஷம் சார், சொல்லிவிட்டு ஒரு சின்ன டைரியில் மளமளவென்று ஏதோ எழுதினாள். எழுதி முடித்துவிட்டு அதை இன்னொரு முறை சரிபார்த்து கொண்டாள். அவள் செய்கைகள் அனைத்தையும் ஒரு சுவாரஸ்யத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் யுகேந்திரன். எல்லாவற்றிலும் ஒரு பரபரப்பு தெரிந்தது. நிதானம் மறந்திருக்கும் இல்லை. ஓகே சார், போலாம். ஓ, தேங்க்யூ நிதிலா. இருவரும் வெளியே வந்தார்கள். காரை பார்க் பண்ணி இருந்த இடத்திற்கு அவளை அழைத்து வந்தவன் அவளுக்காக கதவை திறந்து விட்டான். சுற்றி இருந்த ஓரிரு கண்கள் அவர்களை உற்று நோக்கியதை இருவருமே கண்டு கொள்ளவில்லை. சார், எங்க போறோன்னு நீங்க இன்னும் சொல்லல. அதான் நம்பி ஏறி உட்கார்ந்துட்டீங்கல்ல. டோன்ட் வரி. சொல்லியபடியே காரை ஓட்டியவன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. நிதிலாவும் அந்த கணங்களை ரசித்தாள். மாலை நேரத்து காற்று முகத்தில் மோதியது. யுகேந்திரன் கார் கண்ணாடிகளை திறந்துவிட்டு இருந்தான். காடுகளை அண்மித்த ஊர்கள் என்பதால் பசுமைக்கும் குளிர்ச்சிக்கும் பஞ்சம் இருக்கவில்லை. தூரத்தே ஏதோ ஒரு கோவில் மணி ஓசை மட்டும் கேட்டது. சார், நீங்க எப்படிதான் இப்படி எல்லாம் உருகி உருகி ரசிக்கிறீங்கன்னு நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ அப்படி தோணல. அவள் பேச்சில் யுகேந்திரன் புன்னகைத்தான். ஏன்னு கேட்க மாட்டீங்களா? நீ ஏன் பதில் சொல்லு என்பது போல இப்பொழுதும் புன்னகைத்தான். நீங்க கேட்கலனா என்ன, நானே சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்தா கவிதை என்ன, காவியமே எழுதலாம். ம், அப்படியா? அட, ஆமா கவிஞரே. எவ்வளவு பேசிய பொழுதும் மீண்டும் ஒரு முறை எங்கே போகிறோம் என்று மட்டும் அவள் கேட்கவே இல்லை. தூரத்தே யுகேந்திரனின் காரை கண்டதும் கேட்டை திறந்து விட்டார் வாட்ச்மேன். காரை உள்ளே செலுத்தியவன் ஷெட்டில் அதை நிறுத்தினான். வாங்க மேடம். அவன் அழைக்கவும் சுற்றி வர பார்வையை சுழல விட்டவள் அவனோடு நடந்தாள். வீட்டின் கதவு திறந்துதான் இருந்தது. இருந்தாலும் உள்ளே போகாமல் வாசலில் நின்றபடியே பெல்லை அடித்தான். அடடா, என்ன விளையாட்டு இது யுகேந்திரா? கேட்டபடியே வெளியே வந்த வானதி இவளை காணவும் அப்படியே நின்று விட்டார். நிதிலாவிற்கு என்ன நடக்கிறதென்றே புரியவில்லை. அமைதியாக யுகேந்திரனை பார்த்தாள். மீட் மை அம்மா, வானதி. உங்களோட தீவிர ரசிகர் என்றான் கேலியாக. அவன் பேச்சில் நடப்புக்கு வந்த வானதி, வாங்க மேடம், உள்ள வாங்க என்றார். அம்மாவின் செயல்களை ஒரு புன்னகையோடு பார்த்திருந்தான் மகன். என்ன ஞாபகம் இருக்கா மேடம்? அன்னைக்கு கோவில்ல வானதியை முழுதாக முடிக்க விடவில்லை நிதிலா. உங்களை மறக்க முடியுமா ஆண்டி? என்னையும் ஒரு ஆளா மதிச்சு ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கின ஜீவன் இல்லையா நீங்க? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? இன்னைய தேதிக்கு நம்ம ஏரியாவோட டாபிக்கே நீங்க தான். அப்படியா சொல்றீங்க? ஆமா, ஏத்துக்க வேண்டியதுதான். அதான் என் ஸ்கூட்டியே பத்திக்கிட்டு எரிஞ்சுதே. அப்போ ஹாட் தான். இரு பெண்களுமே கலகலவென்று சிரித்தார்கள். யுகேந்திரன் இருவரையும் மாறி மாறி பார்த்திருந்தான். அவன் தோளில் ஒரு அடி போட்ட வானதி, ஒரு ஃபோன் பண்ணி மேடம் வராங்கன்னு சொல்ல மாட்டியா என்றார். ஏன், நீங்க 1/2 சென்டிமீட்டர் மேக்கப் ஏத்துறதுக்கா? நிதிலா, இந்த அம்மனிக்கு எல்லாரும் இவங்கள என்னோட அக்கான்னு சொல்லணும்னு ஆசை. கவிஞரே, மேக்கப் இல்லாம கூட அவங்க உங்க அக்கா மாதிரி தான் இருக்காங்க. சரியா போச்சு, சும்மாவே பிடிக்க முடியல. இதுல இது வேறையா? நடத்துங்க சொல்லிவிட்டு ரூமிற்குள் போய்விட்டான் யுகேந்திரன். இவர்களின் சகஜமான பேச்சில் வானதிதான் ஆச்சரியப்பட்டு போனாள். அதென்ன மேடம்? ஆண்டி ப்ளீஸ், அந்த மேடமை கட் பண்ணுங்களேன். சரிம்மா. அதென்ன கவிஞரேன்னு கூப்பிடுறீங்க? இல்லையா பின்ன? நான் உங்க பையனோட ரசிகா ஆண்டி. ஒரு ப்ரோக்ராம மிஸ் பண்ணதில்லையே. இப்பவே தாத்தாவை பிடிச்சு அடுத்த இலக்கிய போட்டிக்கே டிக்கெட் வாங்கியாச்சுன்னா பாருங்களேன். அப்படியா? தாத்தானா எங்க அப்பாவையா சொல்றீங்க? ஆமா. அவள் பேச்சில் புன்னகைத்தார் வானதி. அம்மா! உள்ளே இருந்தபடியே யுகேந்திரன் குரல் கொடுக்க, ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன் என்றபடி உள்ளே போனார் வானதி. உட்கார்ந்தபடியே வீட்டை நோட்டமிட்டாள் நிதிலா. பார்க்கும் இடமெல்லாம் ஒரு செழுமை தெரிந்தது அந்த வீட்டில்.
கலை நயத்தோடு ஒவ்வொரு இடமும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆங்காங்கே அன்பரசனின் போட்டோகள், முக்கியமான அரசியல் பெரும் புள்ளிகளுடன். மகனோடு பேசிவிட்டு வெளியே வந்தார் வானதி. யுகேந்திரனும் பின்னோடு வந்தான். வீட்டின் பின்பக்கம் போனான். ஏமா, கொஞ்சம் லேட்டா போனா பிரச்சனை இல்லையே? வானதி கேட்கவும் கேள்வியாக பார்த்தாள் நிதிலா. ஒன்னும் இல்லம்மா, இன்னைக்கு பாபிக்யூ போடலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். முடிக்காமல் இழுத்தார் வானதி. ஓ ஷூர் ஆண்டி, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கு ஓகே தான். அப்போ வீட்டுக்கு கால் பண்ணி தகவல் சொல்லிடுமா, இல்லைன்னா அந்த கூர்க்கா போலீஸ கூப்பிட்டுருவாரு. வானதி சொல்லவும் நிதிலா சட்டென்று சிரித்தாள். அவள் தகவல் சொல்லும் வரை பொறுத்திருந்தவர் அவளை வீட்டின் பின்பக்கமாக அழைத்து சென்றார். வீட்டிற்கு பின்பக்கமாக கொஞ்சம் நிலம் இருந்தது. அதில் 10க்கு 10 என்ற அளவில் இருந்த இடத்தில் சின்ன சின்ன கற்கள் போடப்பட்டிருந்தது. பெபிள்ஸ் என்பார்களே, அது போன்ற கற்கள். கற்களை அணை கட்டினார் போல நல்ல கெட்டியான நீளமான மரத்துண்டுகள் 4 புறமும் ஒற்றை வரிசையில் அடுக்கப்பட்டிருந்தன. ஒரு மூலையில் பார்பிக்யூவிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இருக்க, யுகேந்திரன் நெருப்பு மூட்டிய வண்ணம் இருந்தான். 4-5 ஸ்டீல் சேர்கள் போடப்பட்டிருந்தன. ஆங்காங்கே 2-3 சர விளக்குகளும் தொங்கவிடப்பட்டிருந்தன. சூரிய அஸ்தமன நேரத்தில் அந்த இடம் பார்க்க அத்தனை ரம்யமாக இருந்தது. அம்மாவும் மகனும் நல்ல ரசிகர்கள்தான். நிதிலாவின் மனது இப்படிதான் நினைத்தது. சமையல்கார அம்மா காஃபியை கொண்டு வந்து வானதி கையில் கொடுத்து விட்டு போனாள். என்ன கவிஞரே, இதென்ன புதிய அவதாரமா? அவள் கேட்க, மிகவும் பிரபலமான அவதாரம் பெண்ணே, நல அவதாரம். சுவைக்க ஆயத்தமா? விட்டேனா பார் என்று அவனும் பதில் சொன்னான். டே அரட்ட, சிக்கனை போடு, இருக்கிற நெருப்பு போதும். சொன்னபடியே மகனிடம் காஃபியை நீட்டினார் வானதி. இவளுக்கும் ஒரு காஃபியை நீட்ட, நான் சாருக்கு ஹெல்ப் பண்ற ஆண்டி என்றாள். ஒன்னும் வேணாம், நீ சும்மா உட்காருமா. ஒரு நாளைக்கு நமக்கு இந்த தடி பையன் சமைச்சு போடட்டும். வானதி தடுக்கவும் அங்கிருந்த சேரில் அமர்ந்தாள் நிதிலா. பெண்கள் இருவரும் அமர்ந்து அரட்டை அடிக்க, யுகேந்திரன் சிக்கனோடும் பச்சை சோளனோடும் மல்லு கட்டி கொண்டிருந்தான். ஐயோ ஆண்டி, பாவம் உங்க பையன் ரொம்ப போராடுறாரு, உதவிக்காரன் நீட்டலாமே. அப்படிங்கிற? அவள் கவலையாக சொல்லவும் எழுந்து போனார் வானதி. அம்மாவும் மகனும் ஏதோ நண்பர்கள் போல பேசிக் கொண்டார்கள், சிரித்து கொண்டார்கள். நிதிலாவிற்கு எல்லாம் விசித்திரமாக இருந்தது. அந்த சூழல் அவளை ஈர்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு நிறைவு மனதிற்குள் தோன்றியது. இவர்கள் யார் என்று கூட அவளுக்கு சரியாக தெரியாது. இருந்தாலும் அவர்கள் காட்டும் பரிவும் நேசமும் அவளை நெகிழ வைத்தது. எல்லாம் தயாராகிவிட அம்மாவும் மகனும் எல்லாவற்றையும் நிதிலா முன்பாக கடை பரப்பினார்கள். நெருப்பில் வாட்டிய சிக்கன், சோளன், அதோடு சாலடும் இருந்தது. வாயில் நீரூற ஒரு வெட்டு வெட்டினாள் நிதிலா. அப்போதே தயாரானதால் அவ்வளவு சுவையாக இருந்தது. யுகேந்திரா, இப்போ செவிக்கு உணவு பாடு என்றார் வானதி. நிதிலா ஆச்சரியமாக பார்த்தான். என்ன வானதி, மறந்து போச்சா? போன தடவை நான் தான் பாடினேன், இன்னைக்கு உங்க டர்ன், நீங்க பாடுங்க. இது யுகேந்திரன். ஓ ஆமால, என்னோட டர்ன் தான். நிதிலா, கொஞ்சம் பொறுத்தருள வேண்டும். ஐயோ ஆண்டி, நீங்க தாராளமா பாடுங்க, நான்லாம் வாயை திறந்தா அவ்வளோதான். ஏம்மா பாட மாட்டியா? ஏதாவது ஒரு புகார கொடுங்க, சிந்தாம செதறாம நீங்க வெட்ட சொன்னத நான் கட்டிக்கிட்டே வந்துருவேன். இந்த ஆடல் பாடல் சமையல் இதெல்லாம் நமக்கு வராது ஆண்டி. பொண்ணுங்க சம்மந்தப்பட்டது எதுவும் அப்போ உங்களுக்கு வராது, அப்படிதானே நிதிலா? கொஞ்சம் சிரி கண்ணு, என் பையன் ஜோக் அடிச்சானாமா. வானதி சொல்லவும் நிதிலா விழுந்து விழுந்து சிரித்தாள். பாடுங்க ஆண்டி ப்ளீஸ். நிதிலா கேட்டுக்கொள்ளவும் பாட ஆரம்பித்தார் வானதி. யுகேந்திரன் கால் நீட்டி அமர்ந்து கேட்டான். அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே. பாடல் தொடர லயித்து போனாள் இளையவள். பெண் குரலை வானதி பாட ஆண் குரலோடு யுகேந்திரன் இணைந்து கொண்டான். மேனி சிலிர்த்தது நிதிலாவிற்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நேரம் செலவழித்தவள் கிளம்ப எத்தனிக்க ஒரு பையை நீட்டினார் வானதி. என்ன ஆண்டி, முதலா வீட்டுக்கு வந்திருக்கமா, வெறும் கையோட போக கூடாது, அதான் வாங்கிக்கொடா. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு ஆண்டி? சங்கடப்பட்டவள் யுகேந்திரனை திரும்பி பார்த்தாள்.
ஆமோதிப்பாக அவனும் தலையாட்ட மரியாதை நிமித்தம் வாங்கிக் கொண்டாள். இருவரும் காரை நோக்கி நடக்க வானதி வாசலிலே நின்று இருந்தார். 2 போனவள் திரும்பி வந்தாள். எங்கேன்னு ஞாபகம் இல்ல ஆண்டி, எப்போவோ படிச்ச கவிதை. தன்னோட மனைவியை பார்த்து கணவன் சொல்ற மாதிரி வரிகள். அதுல எனது வீட்டை இல்லமாக்கினாள் அப்படின்னு ஒரு வரி வரும். அதுக்கு அர்த்தம் அப்போ எனக்கு புரியல ஆண்டி, இப்போ புரியுது. தேங்க்யூ சோ மச். உங்க இல்லத்துல எனக்கும் சில மணித்துளிகள் கொடுத்ததுக்கு. சொன்னவள் வானதியின் கன்னத்தில் அழகாக முத்தமிட்டாள். யுகேந்திரன் புன்னகையோடு பார்த்திருந்தான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகியின் நிலவொன்று கண்டேன். நான் உங்கள் RJ பிரீத்தி.